நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/12/2020க்கான ராசி பலன்கள். சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. ராகு காலம் 12:1:30, குளிகை 10:30 12, யமகண்டம் 7:30 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 11:46 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 9:40 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 9:40 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் போராட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். என்று மறக்க முடியாத சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாளாக இருக்கும். அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் கிட்டும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். குடும்ப பெரியவரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வாகன மாற்ற சிந்தனை மேலோகும். என்று பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை தவிர்த்து பேசுவது ரொம்ப நல்லது. பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்ப நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி மாணவர்களுக்கு இன்று நல்லபடியான முன்னேற்றம் இருக்கும். படிப்புக்காக எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள். நண்பர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். தூர தேசத்து உறவினர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. மேஷம் ராசி நேயர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு, விஐபிகளின் ஆதரவு, குடும்பத்தாரின் ஆதரவு, வெளிவட்டார தொடர்பு என அனைத்துமே இன்று நல்லதாகவே இருக்கும். பணமும் கையில் தாராளமாக புரளும். உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாகவே இருக்குங்க. பிரச்சனை இல்லை என்று சுமூகமான சூழல் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். ஏற்கனவே நீங்கள் வாங்க நினைத்த பொருளை கூட வாங்க கொடுங்க என்று சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள். அதாவதுங்க, பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் பயன்படுத்துங்கள். இன்றைய நாள் ஓரளவு நல்ல நாளாகவே இருக்கு. ஆன்மீகத்திலும் நாட்டம் இருக்குங்க. தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக இருக்கு. காதலில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகின்றது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவிக்கு இடையேவும் அன்பு இருக்கு. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட நல்ல வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒட்டு மொத்தத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு மிக்க தருணங்கள் இன்று அமையும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்குவது மிகவும் நல்லதுங்க. முடிந்தால் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். இன்று செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கலாம். குடும்ப சூழ்நிலையை கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். பரணி. இன்று ஆதாயம் நல்லபடியாக இருக்குங்க. அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கு. இன்று இனம் புரியாத மனக்கவலை அவ்வப்போது வந்து செல்லும். என்று கூடுமானவரை நிதி மேலாண்மையில் கவனம் கொள்ளுங்கள். கிருத்திகை. ஆலய வழிபாடு, இறைய வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தும். எந்த ஒரு முயற்சியுமே நல்லபடியாக இன்று நடக்கும். என்று பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லைங்க, சுமூகமாகவே இருக்குங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று தனவரவு தாராளமாக வந்து சேருங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே தான் இன்றைய நாள் இருக்கும். தன்னம்பிக்கையோடு பணியாற்றி தடைகளையும் அகற்றி விடுவீர்கள். புதியவரின் நட்பு கிட்டும். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் நாட்டம் செல்லும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கலாம். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி கொடுப்பதாக அமையும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய கனவுகள் கூட நனவாகும். கடன்கள் அனைத்தும் குறையும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஏற்படும். கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும். நல்ல முன்னேற்றத்தை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். இறைவனின் அருணும் பரிபூர்ணமாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, சுமூகமாகவே இருக்குங்க. வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். பயணங்கள் கூட நல்ல முடிவை கொடுப்பதாக இருக்கும். தூரத்து உறவினர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடும். அதே போல சகோதரர்களும் உங்களிடம் உதவிகள் கேட்டு வரக்கூடும். பொது விஷயங்களில் பங்கேற்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தால் போதுமானது. பொது இடங்களில் பேசும்பொழுது கூட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ரிஷப ராசிக்காரர்கள்
கேலி கிண்டல் பேச்சுகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். என்று காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. பிரச்சனைகளும் ஏதும் இல்லைங்க. குடும்பத்திலும் கலகலப்பான சூழலும், கணவன் மனைவிக்கிடையே அன்பும், அதே போல எதிரிகள் தொல்லைகள் ஏதும் இல்லாமல் என்று அமைதியான சூழல் ஏற்படும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றியும் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. காரியங்களும் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய கரும வினைகளும் ஓரளவு சரியாகும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. சுமூகமான சூழல் என்று உருவாகும். நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்கும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுப்பதாக இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க. ரோகிணி. தன்னம்பிக்கையோடு பணியாற்றி தடைகளை அகற்றி விடுவீர்கள். சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டுவீர்கள். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தனலாபம் தாராளமாகவே இருக்கும். மிருகசிரீஷம். என்று எல்லா விஷயங்களிலும் நாட்டம் செல்லும். காரியங்களும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உறவினர் வருகை இருக்கும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் சரியாகும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுனம் ராசி நேயர்கள். இன்று சுப விரயங்கள் கொஞ்சம் ஏற்படுங்க. துணிந்து எடுத்த முடிவால் தொழில் வளர்ச்சி நல்லபடியாக கூடும். வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் கூதுகலம் தரும் சம்பவம் ஒன்று நடைபெறும். உத்தியோக உயர்வு எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்நுண்ணியம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். பண வரவுகள் தாராளமாக அமைவதால் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சமூக அக்கறையுடன் இன்று எல்லா விஷயங்களிலும் ஈடுபடுவீர்கள். இன்று தெய்வீக நம்பிக்கை கூடும். தெய்வத்திற்கு சிறு தொகையை செலவிட நேரிடும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான திட்டங்களையும் திட்டுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். உழைப்பது பெரிதில்லைங்க. நல்ல விதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வருமானம் வரும் வகையை தேடிக்கொள்ளுங்கள். யாருக்கும் அதிகப்படியான உதவிகளை செய்ய வேண்டாம். உதவிகள் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் சரிபார்த்து கொண்டு செய்வது நல்லது. தேவையில்லாத நபரிடம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் இருக்க வேண்டும். உங்களுடைய ரகசியங்களை மட்டும் தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சுமூகமாகவே இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவு சரியாகுங்க. மிதுனம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சியில் கொஞ்சம் கவனம் இருந்தாலே போதுமானது. காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாகவே இருக்குங்க. திருமண யோகமும் கூடி வருங்க. மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில நல்ல முயற்சி இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியும் இருக்கும். மேற்கல்விக்கான முயற்சியில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிதளவு தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். திட்டங்களை தீற்றி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தாரின் ஒற்றுமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. பிரச்சனைகளை துல்லியமாக எதிர்கொண்டு சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். திருவாதிரை. தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே நல்ல முடிவை கொடுக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். சுப விரயங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லைங்க. பணவரவு தாராளமாக இருக்குங்க. தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். புனர்பூசம். இன்று வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதாவது தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனம் இருந்தால் போதுமானது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. சுமூகமாகவே இருக்கு. குடும்பத்தாரின் ஆதரவும் பரிபூர்ணமாக இருக்குங்க. கடகம் ராசி நேயர்கள். பிரபலங்களின் சந்திப்பால் பெருமை கூடும் நாளாக இருக்கும். தொட்ட காரியம் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வருமானமும் நல்லபடியாக இருக்கு. அடுத்தவருடைய நலனில் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் இன்று கிடைக்கும். குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வீர்கள்.
மனதில் இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடும். வியாபாரத்திற்காக சின்னதாக கேட்ட கடன் உங்கள் கையில் வந்து சேரும். நிலுவை பணம் கூட வசூலாகுங்க. ஒட்டுமொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தருணங்கள் அமையக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் நல்ல நாளாகவே இருக்கு. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்கு. திருமணத்திற்காக மட்டும் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். அனைத்தும் நல்ல விதத்தில் நடந்து முடியும். திருமண வரனுக்காக காத்திருந்தவர்கள் கூட நல்ல வரன்கள் வருவதற்கான சூழல் இருக்குங்க. சரியான வாய்ப்புகளை மட்டும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேச்சை மட்டும் நிதானப்படுத்துங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டாலே கடகம் ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, செலவையும் தயவு செய்து கட்டுப்படுத்த பாருங்கள். மாணவ கண்மணிகள் கொஞ்சம் பெரியோரை மதித்து நடப்பது அவசியம். தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பாடங்களில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டையும் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாகவும் கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கரும வினைகளும் ஓரளவு சரியாகுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் இன்று நல்ல நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். பூசம். இன்று கல்யாண கனவுகள் நனவாகும். திருமண வரன்கள் வீடு தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்குங்க. குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகுங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்குங்க. ஆயில்யம். நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும். காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். உங்களை மற்றவர்கள் குறை சொன்னாலும் உங்களிடம் அன்பையும் வெளிப்படுத்துவார்கள். உங்களுடைய செயலுக்கு மதிப்பு இருக்குங்க. அக்கம் பக்கத்தினர் கூட உங்கள் மீது அன்பு பாராட்டக்கூடும். மற்றவர் மீது அக்கறை கொள்வதால் அவர்களுக்கு வேண்டியதையும் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். ஒட்டுமொத்தத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. சிம்மம் ராசி நேயர்கள், வெற்றி செய்தி வீடு வந்து சேரும் நாளாக இருக்கும். பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். இல்லம் தேடி இனிய தகவல்கள் வரக்கூடும். உத்தியோக உயர்வு உறுதியாக கூடும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் தடையின்றி கிடைப்பதால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி பெருகும். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் நல்ல லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். ஏற்றுமதி துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க. அதே போல வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல உள்ளவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியவர்களும் அதற்கான நல்ல பலன்களை இன்று அடையக்கூடும். லாபத்தை இன்று பன்மடங்கு பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுபிக்ஷம் உண்டாகும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் தொடர்பான அலைச்சல் இருந்தாலும் லாபத்தில்தான் எல்லாமே முடியும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க, பிரச்சனை இல்லை. சிறிய அலைச்சலால் கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கத்தான் செய்யும். வாடிக்கையாளர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். அவர்களுக்கு வேண்டிய பரிசு திட்டங்களை கூட நீங்கள் அறிவிக்க கூடுங்க. என்று மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுங்கள். உங்களுடைய நேர்மையான எண்ணம் இன்று பிரதிபலிக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுமையின் சிகரமாக திகழக்கூடிய நாளாக இருக்கும். ஆகையால் மற்றவர்கள் உங்களை கவரக்கூடுங்க. உங்களுடைய வசீகரமான தோற்றத்தால் காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதல் கைகூடும். திருமணம் கைகூடும். கல்யாண கனவுகள் நனவாகும். இன்று அனைத்து விதமான நல்லதும் இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் அவ்வப்போது சில நபர் உங்களை தூண்டும் வகையில் பேசக்கூடும். அதனால் முன் கோபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு, பார்த்து கொள்ளுங்கள். காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில மிகுந்த ஆர்வம் ஏற்படும். கல்விக்காக சிரமம் எடுத்து படித்த விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும். மேற்கல்விக்கான முயற்சியில் கூட வெற்றி வாய்ப்புகள் காத்து இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம்.
நட்சத்திர பலன்கள். மகம் என்று லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் இருமடங்காக இருக்கும். வரன்கள் வாயில் கதவை வந்து தட்டும். பூரம் என்று உயர் அதிகாரிகளால் முன்னேற்றம் ஏற்படுங்க. பாராட்டும் புகழும் ஏற்படும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கும். நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். வெளியூர் பயணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடும். உத்திரம் உங்களை குறை சொன்னவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடுங்க. நிதி மேலாண்மை சீர்படும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளை துல்லியமாக சமாளித்து விடுவீர்கள். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக உடல் சோர்வும் ஏற்படும். கன்னி ராசி நேயர்கள் இன்று வருமானம் வரக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள். வருமானத்தையும் நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். பழகிய சிலருக்காக பணத்தை செலவிடும் சூழ்நிலையும் ஏற்படும். மற்றவர்களுக்காக உதவிகளையும் புரிவீர்கள். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் இருக்கத்தான் செய்யும். நீண்ட நேரம் பணிபுரிய நேரலாம். பிரச்சனை இல்லைங்க. தனவரவு உங்களுக்கு கிடைத்துவிடும். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் சரியாகும். ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தருணங்கள் இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு கூட நல்ல தீர்வு இருக்குங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமையும். நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு இருக்கும். இருந்தாலும் கவலை வேண்டாம். சரியான நேரத்திற்கு சரியான தேவைகள் பூர்த்தியாக கூடும். கொடுக்கல் வாங்கலிலும் எதிர்பாராத லாபம் இருக்குங்க. பெரிய மனிதர்களின் நட்பு இருக்கும். விஐபிகளின் சந்திப்பினால் நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாகவே நிறைவேறும். வரன்கள் வாயில் கதவை வந்து தட்டும். பணம் பல வழிகளிலும் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று வைராகத்துடனே ஈடுபடுவீர்கள். மற்றவர்கள் பார்வை உங்கள் மீது விழுங்க. வசீகரமான தோற்றமும் வெளிப்படுங்க. கல்யாண கனவுகள் நனவாகும். உங்களுடைய காதலும் கைகூடும். காதலில் உள்ளவர்களுக்கும் நல்ல நாளாகவே இருக்கு. பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கு. மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்ல கூட தடை நீங்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகத்தான் இருப்பார்கள். ஆசிரியர்கள் கூட உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பார்கள். சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் தயவு செய்து பயப்படாமல் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். உடலில் தொந்தரவு கொடுத்த அனைத்து விஷயங்களுமே சரியாகும். உடல் ஆரோக்கியம் பலப்படும். அனுகூலமான பலனை எதிர்பார்க்கக்கூடும். பண செலவு மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக செய்யுங்கள். சில நபர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருப்பீர்கள். அந்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றி விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். அஸ்தம் வருமானத்தை 2 மடங்காக பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை பன்மடங்கு உயர்த்திக் கொள்வீர்கள். என்று பெரிய முதலீடுகளில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயருங்க. திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. சித்திரை உங்களுடைய பொறுமையினால் நல்ல விஷயங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். முயற்சிகளும் நல்ல பலனையே கொடுக்கும். சில காரியங்கள் மட்டும் மெத்தனமான போக்கு காணப்பட்டாலும் பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கு. தெய்வீக நம்பிக்கையும் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிட நேரிடும். தாராள தனவரவு இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. துலாம் ராசி நேயர்கள் இன்று காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வந்து சேரும் நாளாக இருக்கும். விட்டு போன உறவுகள் மீண்டும் வந்து இணையக்கூடும். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். அயல் நாட்டு வர்த்தகத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. ஆதாயம் உங்களை தேடி வர கூடுங்க. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றியினை பெறுவீர்கள். உடல்நிலையில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றினாலும் எந்த ஒரு காரியத்திலும் எளிதாக ஈடுபட முடியுங்க. பிரச்சனை ஏதும் இல்லை. உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தால் போதுமானது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்குங்க. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம்
சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரலாம். பயணங்கள் ஓரளவு அலைச்சலை கொடுத்தாலும் லாபத்தையும் கொடுத்துவிடும். பிரச்சனை இல்லைங்க. காதலில் உள்ளவர்களுக்கும் நல்ல நாளாகவே இன்று இருக்கு. என்று சில விஷயங்களை மட்டும் நீங்கள் உரையாடும் பொழுது கவனம் இருந்தால் போதுமானது. அதாவதுங்க, ரகசியங்களை மட்டும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் கொஞ்சம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்த பாருங்கள். மனம் மட்டும் நிதானம் பட்டுவிட்டால் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். மாணவ கண்மணிகள், சிரமம் எடுத்து பாடங்களை படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். விளையாட்டை ஏற கட்டிவிட்டு பாடத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டையும் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பயணங்கள் வீண் அலைச்சலை கொடுத்தாலும் நல்லது நடக்குங்க. வருமானம் உங்களை தேடி வரக்கூடும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கு. விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வந்து சேரும். உறவினர் வகையில் உதவிகரமாக இருப்பீர்கள். தங்கு தடையின்றி பணவரவு வந்து சேரும். சுவாதி. திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். காரியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். உடல்நிலையில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடும். காலை நேரத்தில் மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்திகள் வந்து சேரும். விசாகம். என்று தங்கு தடையின்றி எதையும் செய்து முடிப்பீர்கள். ஆர்வம் மிகுதியாக காணப்படும். சிக்கலான பிரச்சனைகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். சாதுரியமான பேச்சு வெளிப்படும். புத்தி கூர்மை வெளிப்படும். நல்லது நடக்கும். என்று இறை வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள், இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கும். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சுப செலவு உண்டாகும். பிள்ளைகள் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். வீடு கட்டும் பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். உடல்நிலையில் சோர்வு, மந்தமான நிலைகள் தோன்றினாலும் காரியங்களை நல்லபடியாகத்தான் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பிரச்சனை இல்லைங்க. சுறுசுறுப்பாக தான் இன்று காணப்படுவீர்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலர் நினைத்தவரையே கைப்பிடிப்பீர்கள். அதாவதுங்க, காதல் கைகூடும் நாளாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சில விஷயங்களை முன்னேற்பாடுடன் செய்து கொள்வீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் கவரப்படக்கூடும். அதே போல பொறாமைப்படக்கூடும். உங்களுடைய அனுசரணை மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். குடும்பத்திலும் பொறுப்புகளுடன் நடந்து கொள்வீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தினருக்கும் உதவிகரமாகவே இன்று இருப்பீர்கள். என்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கும். சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். என்று காதலில் உள்ளவர்களுக்கும் நல்ல நாளாகத்தான் இருக்குங்க. பிரச்சனைகளை ஏதும் இல்லை. காதல், திருமணம், கல்யாணத்தில் போய் முடியும். திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானது. நல்லதே நடக்கும். மாணவ கண்மணிகளுக்கும் இன்று கல்வியில பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்குங்க. விளையாட்டிலும் அதிகப்படியான ஆர்வம் இருப்பதால் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். விளையாடும் பொழுது எச்சரிக்கையுடன் விளையாண்டாலே போதுமானது. சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பில் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பழுப்பு நிறம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, காரியங்களை சாதிக்க வைக்கும். அதே போல பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய கர்ம வினைகளும் ஓரளவு சரியாகுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று முயற்சிகளை சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தன்னிச்சையாகவும் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். என்று காதல் கைகூடும் நாளாக இருக்குங்க. அனுஷம். என்று நினைத்தது நல்லபடியாக நடக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வரனுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும். அதே போல சில நபர்களிடம் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை கோபப்படுத்தும் வகையில் பேசினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெய்வீகத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. கேட்டை. என்ற உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக நீங்களும் செயல்படுவீர்கள்.
மந்தமான நிலைகள் மாறி அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்குங்க. வருமானங்கள் உங்களுக்கு இரு மடங்காக வந்து சேருங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நாளாக இருக்கும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேற்கொள்வீர்கள். சுணங்கிய காரியங்கள் அனைத்துமே சுறுசுறுப்பாக இன்று நடைபெறும். பிரிந்து சென்றவர்கள் கூட பிரியமுடன் வந்து இணைவார்கள்ங்க. பூர்வீக சொத்துக்களை வாங்கும் முயற்சிகள் கைகூடும். கல்யாண கனவுகள் நனவாகும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. தெய்வீக தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். சமூகத்தில் பெயரையும் புகழையும் ஈட்டிக் கொள்வீர்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியே இன்று கிட்டும். தெய்வீக அருள் பரிபூர்ணமாக இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சாற்றலால் எல்லாவற்றையும் திறம்பட நீங்கள் செய்து முடித்து பாராட்டுகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய விஷயம் பண விஷயம். பண விஷயத்தில் மட்டும் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானதுங்க. அதே போல காதலில் உள்ளவர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு நிதானமாக பேச வேண்டும். வாக்குவாதங்கள் தயவு செய்து ஏதும் வேண்டாம். மாணவ கண்மணிகள் சிரமம் எடுங்கள். நல்லபடியாக படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். அப்பொழுதுதான் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். சந்தேகம் ஏதேனும் இருப்பில் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று பெருமாள் வழிபாட்டையும் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாகவும் கொடுத்துவிட்டு இன்றைய நாளை நீங்கள் தொடங்குவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல மாலை நேரங்களில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப நல்லது. இதனால் உங்களுடைய கர்ம தோஷங்கள் ஓரளவு சரியாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். உடல் வசீகரமான தோற்றத்தை பெறும். காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும். சமுதாயத்தில் பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடும். வருமானம் 2 மடங்காக இருக்கும். போராடும் என்று மனம் ஒருநிலைப்படும். காரியத்தில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சுறுசுறுப்பாக எதையும் செயல்படுவீர்கள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகளும் ஓரளவு சரியாகும். உத்திராடம் என்று சமுதாய அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். புகழையும் பெயரையும் ஈட்டிக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயலால் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கப் பெறும். திறமையாக ஈடுபட்டு காரியங்களை நுணுக்கமாக செய்து நல்ல முன்னேற்றத்தை பெற கொடுங்க. இன்றைய நாள் மனதில் பட்டதை அப்படியே சொல்வதால் நேர்மையான குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சில நபரிடம் மட்டும் எச்சரிக்கையுடன் இருந்தால் போதுமானது. உங்களை பாராட்டுபவரிடம் மட்டும் கண்டிப்பாக நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், மடல் மூலம் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வுங்க. மற்றவர்கள் கடுமையாக நினைக்கும் வேலை ஒன்றை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வந்து சேரும். இன்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பயணங்களின் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலக்கி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அரசியல்வாதிகள் இன்று பெறக்கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்து கொண்டால் போதுமானது. சிலர் உங்கள் அமைதியை குலைக்கும்படி செய்வார்கள். அவர்களிடம் தயவு செய்து விலகியே இருங்கள். வீண் வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாம். குடும்பத்தில் அமைதி ஏற்பட நீங்கள் முன் கோபத்தை கொஞ்சம் தவிர்த்தால் போதுமானது. கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக அணுகி அதில் தீர்வு காண வேண்டும். அவசரங்கள் ஏதும் பட வேண்டாம். அலட்சியமும் ஏதும் காட்ட வேண்டாம். மற்றவர்களுக்கு கேலி கிண்டல் பேச்சுக்களை நீங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானதுங்க. அதே போல தொழில் ரீதியாக சிலருக்கு வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்காதீர்கள். சில நம்பிக்கைக்குரிய நபர்களை சந்திக்க கூடும். அதன் மூலம் நல்ல வியாபார தளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பீர்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் பட்டதை அப்படியே சொல்லும் நாளாக இருக்கும். அதனால் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும்.
காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுமூகமாகவே அனைத்து விஷயங்களும் செல்லும். மாணவ கண்மணிகளுக்கு கூட கல்வியில் ஆர்வம் மிகுந்தே காணப்படும். கல்விக்காக கடுமையாக போராடி வெற்றியும் பெறுவீர்கள். பிரச்சனை இல்லைங்க. எதையும் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். வீண் பேச்சுகளை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். ஆனால் குடும்பத்தாரிடம் மட்டும் தேவையில்லாமல் முன்கோபப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை சரியவர காப்பாற்றி விடுவீர்கள். இதனால் சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். அதே போல நிரந்தர பணி உத்தரவுக்கான உத்தரவாத கடிதம் இன்று வரக்கூடுங்க. இன்று தொலைபேசி வழி மூலம் வரக்கூடிய தகவல் மனதை மகிழ்விக்கும். திருவோணம். தனவரவு தாராளமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. உறவினர் வருகை இருக்கும். அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். என்று தியானம் வழிபாடுகளில் நம்பிக்கை செல்லும். முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. அவிட்டம். என்று பொறுப்புகள் அதிகப்படும் நாளாக இருக்கும். தூய மனதுடன் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள். உறவினர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். இடையூறு விலகி எதிர்பார்க்கும் நன்மைகளை பெறுவீர்கள். என்று திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். உடன்பிறப்புகள் வகையிலும் முன்னேற்றங்கள் இருக்கும். முன்கோபத்தை மட்டும் தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். கும்பம். கும்பம் ராசி நேயர்கள். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடும். மருத்துவ செலவுகள் குறையுங்க. உடல் நலம் நல்லபடியாகவே இருக்குங்க. பாக்கிகளை நாசுக்காக பேசி வசூல் செய்வீர்கள். உத்தியோக மாற்றம் உறுதியாக கூடும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை இன்று அமையக்கூடும். வாழ்க்கையில் பொருளாதாரத்தை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். வருமானமும் ஓரளவு இருமடங்காகுங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவும் இருக்குங்க. அவர்கள் மூலமும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடும். விளைச்சல் மிக சிறப்பாக இருப்பதால் விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். உங்களுடைய பொருளுக்கு விலை ஏற்றமும் அதிகரிக்கும். என்று சந்தையில் தனவரவை நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியையும் பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய பூமி, நிலம், மனை போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. என்று மிக முக்கியமாக வாக்குறுதிகள் மட்டும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். அதே போல பண பொறுப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கடன் சிறிய அளவில் வாங்கினால் போதுமானதுங்க. பெரிய தொகையை கடன் வாங்கி எந்த ஒரு வேலையும் நீங்கள் எப்பொழுதுமே செய்ய வேண்டாம். தெய்வத்திற்காக சிறு தொகையை செலவிட நேரிடும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழலும் இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை. சுமூகமாகவே இருக்கும். கலகலப்பான சூழல் உருவாகும். சகோதரர்களின் ஒற்றுமை உங்களுக்கு இருக்குங்க. அவர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். தாய் தந்தையாருக்கும் வேண்டியதை நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். காதலில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும். மற்றவர்கள் மதித்து போற்றும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் ஆர்வம் மிகுந்தே காணப்படும். கல்வியில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆசிரியர்கள் சொல்படி மட்டும் நடந்து கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டையும் சிறிய அளவில் தயிர் சாதத்தையும் அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கர்ம வினைகள் ஓரளவு சரியாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று யோகமான சூழல் இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கு. நிலுவை பணம் கூட வசூலாகும். தெய்வத்திற்காக சிறு தொகையை செலவிட நேரிடும். சதயம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தனவரவும் நல்லபடியாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். வசீகரமான தோற்றமும் வெளிப்படும். போராட்டாத்தி. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதுமானது.
வாகனத்தில் போகும்பொழுது பொறுமையாக செல்லுங்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடும். எதிரிகளுடைய தொந்தரவு உங்களுக்கு இல்லாத நாள். மனம் கொஞ்சம் நிதானமாக இருக்குங்க. எண்ணற்ற மகிழ்ச்சிகளை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் தயவு செய்து பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யாரை நம்பியும் பணத்தை நீங்கள் ஒப்படைக்கவும் வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். சேமிப்புகள் கரையக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் வேண்டும். குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்ல வேண்டுங்க. வேலை பளு அதிகமாகத்தான் இருக்கும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் ஏதும் போட வேண்டாம். மற்றவர்களுக்கு பணங்கள் ஏதும் பெற்றுத்தர வேண்டாம். தயவு செய்து பண பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்றாலும் சரியான முறையில் அது இருக்கின்றதா என்று சரிபார்த்து கொண்டு அந்த வேலையை செய்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்பொழுது கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போடுங்கள். இதுவரை வராமல் தடைப்பட்ட பணத்தொகை கைக்கு வந்தாலும் செலவு அதிகமாகத்தான் இருக்கும். செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் ஓரளவு நல்லது நடக்கும். வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேன்மையான சூழல் இருக்குங்க. உடன் இருக்கும் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரகசியங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். சக ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவருடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் உங்களுக்கு பணி சுமை அதிகமாகத்தான் இருக்கும். இதனால் உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படுங்க. சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று எந்த ஒரு காரியத்தையும் அலட்சியம் காட்ட வேண்டாம். அதே போல அசட்டுத்தனமாக எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். யாரையும் தயவு செய்து குறைகள் ஏதும் சொல்லிக் கொண்டிருக்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்ப்பது ரொம்ப நல்லது. ஒட்டுமொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்புங்க. அதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. சுமூகமாகத்தான் இருக்கும். ஆனால் அவ்வப்போது நீங்கள் மட்டும் முன்கோபம் படுவீர்கள். தேவையில்லாத முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் கூடி பேசி அதற்கான தீர்வை எடுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். மனைவி வீட்டாரின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே போல பெண்களுக்கும் இன்றைய நாள் சிரமம் இல்லாமல் தான் செல்லும். ஆனால் சமையல் செய்யும் பொழுது ஏனோ தானமாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து சமையல்களில் ஈடுபடுங்கள். அப்பொழுதுதான் நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லைங்க, காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கைத்தான் வெளிப்படுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். பேச்சை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். நல்ல முறையில் பாடங்களை படியுங்கள். படித்த பாடத்தை தயவு செய்து எழுதி பாருங்கள். சந்தேகம் ஏதேனும் இருப்பில் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டையும் சிறிய அளவில் தயிர் சாதத்தையும் அன்னதானமாக கொடுத்துவிட்டு இன்றைய நாளை தொடங்கினால் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. மாலை நேரங்களில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது உங்களுடைய கர்ம வினைகளை சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்று கையில் பணத்தொகை வந்து சேரும். ஆனால் செலவு மட்டும் அதிகமாக இருக்கும். வாகனத்தில் போகும்பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். வேகம் வேண்டாம். ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தடைகளும் தாமதங்களும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சமாளிக்கும் திறமை இருக்குங்க. அதனால் பிரச்சனை ஏதும் இல்லை. உத்திரட்டாதி, பண விஷயமாக பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நிதி மேலாண்மை ஓரளவே சீர்படும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து ஏதும் போட வேண்டாம். அதே போல சில நபர்களிடம் வாக்குவாதங்கள் வரக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடனே இருந்து கொள்ளுங்கள். பஞ்சாயத்துக்கள் ஏதும் நீங்கள் செய்ய வேண்டாங்க. சண்டை நடக்கும் இடத்தில் தயவு செய்து நிற்க வேண்டாம். ரேவதி, உணர்ச்சி வசப்பட்டு தயவு செய்து பேச வேண்டாங்க. மனசுல எதையோ ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றை நீங்கள் காட்டுவீர்கள். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மிக முக்கியமாக பண விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். ஏனோ தானமாக செலவுகள் ஏதும் செய்ய வேண்டாம். இறைவனை பரிபூர்ணமாக நம்புங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இறைவனை பரிபூர்ணமாக நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டால் அந்த வேலை உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.